இறையை பத்தி சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு? இன்னைக்கு விவேகானந்தருடைய நினைவு நாள். அவர பத்தின சிந்தனைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அந்த இறையோட அந்த அழைப்பு அப்படின்றது உன்னை எப்ப வந்து சேருதோ, அப்ப மட்டும் தான் நீ ஆன்மீகத்த அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தியானத்த பத்தி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தியானம்னா என்னன்னே இப்போ உள்ளவங்களுக்கு தெரியறதே இல்ல. கண்டிப்பா நம்ம இத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரியான தியானத்த நிகழ்றப்போ, நம்ம கண் இமைகள் கூட இமைக்காது. நாசி வழியா மூச்சு கூட போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நம்மளுடைய மனம் அப்படின்றது எண்ணமற்ற நிலையில அப்படியே பிளாங்க்கா இருக்கும். எம்ப்டியா சும்மா, சும்மா இருக்குமாம். இதெல்லாம் கேட்கும்போது, அது எப்படி சாத்தியமாகும்? மூச்சு வழியா மூச்சு போறோம்னா, நம்மளால எப்படி தியானத்த கன்டின்யூ பண்ண முடியும்? மூச்சு விடாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா அங்க மனமே செயல்படல. உடல் கடந்த ஒரு அனுபவம் அப்படின்றது அங்க நடக்குது. அது மட்டும் தான் உண்மையான தியானம். நாம பண்றதெல்லாம் என்ன? அந்த தியானத்தை அடைவதற்காக எடுத்துக்கொள்ளும் பயிற்சி முறைகள் மட்டுமே. ஆனா, அந்த பயிற்சி முறைகள் கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம எண்ணங்கள்லயும் சரி, நம்ம செயல்கள்லயும் சரி, நம்ம வாழ்ற விதத்திலயும் சரி. ஸோ அதுக்காக தான் டெய்லி மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்றாங்க. சித்தர் பெருமக்களா இருக்கட்டும், ஞானிகள், யோகிகள் எல்லாருமே இதுதான் சொல்ல வராங்க.